என் பேர் த்ரிஷா. நான் 3rd இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். நான் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் ஓட் போட போறேன். நான் இப்போ ஓட்டு போடுறேன்னா நான் ஓட்டு போட்டு யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அப்பதான் நான் கொஸ்டின் கேட்க முடியும். முன்னாடியே கேட்க முடியாதுல்ல. யார் ஆட்சிக்கு வராங்களோ அப்ப நம்ம கேட்கலாம்ல. என்னை பொறுத்தவரையும் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா மது இருக்கக்கூடாது. மது இருந்தாங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. சில பேர் வாகனம் ஓட்டும் போது கவன சிதறல் ஏற்பட்டு ஸ்பாட் அவுட் இந்த மாதிரிலாம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதனால மதுவை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு தரணும். பெண்களுக்கு நிறைய பாலியல் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்குது. 2 வயசு குழந்தை சைல்டு பிறந்து ஒரு 2 மந்த் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல. அதனால அதெல்லாம் வரக்கூடாது. இதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்கள்ட்ட அவங்கள்ட்ட நான் கேட்கறது இதுதான். என்னுடைய ஓட்டு நான் ஏன் போடுவேன் அப்படின்னா, நான் ஓட்டு போட்டாதான் என்னுடைய ஆட்சியாளரை நான் கேட்க முடியும். என்னுடைய கடமையை நான் செஞ்சாதான் என்னுடைய ஆட்சியாளரை நான் கேட்க முடியும் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மாணவிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் முதல்ல கொடுங்க. இதுதான் பதில். ஆக்சுவலா இதுதான் பதில். நம்ம ஓட்டு போடுறோம், எதுக்காக ஓட்டு போடுறோம்? நான் என்னுடைய தொகுதி எம்எல்ஏவன் நான் கேள்வி கேட்கணும். என் ஊர்ல என்னோட பகுதியில எதுவுமே செய்யல அப்படின்னா கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வி எப்படி கேட்க முடியும்? ஓட்டு போட்டாதான் கேட்க முடியும். உங்களுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த தேர்தல் பயணத்துடைய காலேஜ் மாஸ். சரி சிஸ்டர், நீங்க பேசும்போது சொன்னீங்க பூரண மதுவிலக்கு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அண்ட் பெண்களுக்கான பாதுகாப்பை கொண்டு வரணும் அப்படின்னு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டிக்கான ஒரு திட்டங்களை வச்சிருக்கீங்களா பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா? இப்போ ஒரு பெண் தனியா நடந்து போனாலும் அவங்க ஒரு தைரியமா நடந்து போகணும். யாரு எதிர்த்த நிறைய பேர் வரலாம், எந்த தடைகள் எது வந்தாலும் அதை உடைச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கணும். அதுக்காக என்னன்னா ஒரு போன் நம்பர் இந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல சார், அந்த மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்து அதுக்கு போன் பண்ணி அந்த மாதிரி வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது இருந்தாலும் அந்த டைம்ல எதுவும் செயல்பட மாட்டேங்குது. சில டைம் செயல்பட மாட்டீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்றேன். எஸ்ஓஎஸ் பத்தி எல்லாம் தெரியுமா? எஸ்ஓஎஸ் பட்டன் பத்தி தெரியுமா? அது நான் பார்த்தது. அத பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்க அத பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். காவலன் உதவி செயலியும் ஒன்று இருக்கு, எஸ்ஓஎஸ் நம்பர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்பர்கள் இருக்கு, டோல் ஃப்ரீ நம்பர்ஸ். எதுவுமே நம்ம ரீசார்ஜ்லாம் வச்சிருந்தாதான் கால் போகணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனியா ஆப் செயலியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த செயலியுடைய விழிப்புணர்வு இங்க இந்த மாவட்டத்துல இல்ல அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே சொல்றாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி பேசும்போது சொன்னது என்னன்னா, அந்த காவலன் செயலி தொடர்பாகவும் சேஃப்டி பிரிகாஷன் எஸ்ஓஎஸ் ஆப் பத்தின ஒரு பெரிய அளவுக்கு புரிதல் எங்களுடைய மாவட்டத்துல கடைக்கோடி வரைக்கும் சென்று சேரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையாலுமே நகர்ப்புறங்கள்ல அந்த செயலி செயல்பாட்டில் இருக்கு. அதன் மூலமா பல விஷயங்களை காவல்துறையில இருந்து முன்னெடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பை செஞ்சு கொடுத்திருக்கு அரசு. அதே மாதிரி உங்களுடைய கிராமத்து சைடுல படிக்க வைக்க முடியாம பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இதை நம்ம இது பண்றது? அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்ப போதுமான அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையா இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலியமா இந்த ஒரு ரெக்வெஸ்ட் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும். அவங்க உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் அதுக்கான ஸ்டெப் எடுத்து இனிஷியேட் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய கல்வி கிராமத்துக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க காலேஜ்லயே நீங்க சொன்னாலே போதும். உங்களுடைய காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல சொன்னாலே அவங்களே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் கொடுக்க முடியும். கிராமத்துல நீங்களும் கொண்டு போய் சேர்க்கலாம், அரசாங்கமும் சேர்ப்பாங்க. மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில அந்த திட்டங்கள் செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதை இன்னும் நீங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, டாஸ்மாக் கண்டிப்பா ஒழிக்கப்படணும், அதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது, ஆக்சிடென்ட் நிறைய ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு அதன் மூலமா வரக்கூடிய வருமானங்கள் தமிழ்நாடு அரசுல அதிகமா இருக்கு இல்லையா? அந்த வருமானத்தை டாஸ்மார்க்கை நம்ம மூடுறோம் அப்படின்னா, நான் சொல்லிடுறேன், அதை மூடுறோம் அப்படின்னா அந்த வருமானத்தை வேற எந்த துறையில இருந்து நம்மளால எடுக்க முடியும்? இப்போ டாஸ்மார்க் கம்ப்ளீட்டா மூடணும், பூரண மதுவிலக்கு, மாற்று கருத்தே இல்லை. எனக்கும் அது இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த கருத்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுல இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வேற எந்த துறையில இருந்து ஈடு செய்யலாம், அந்த துறையை மூடிடுறோம். அதான் இருக்க விவசாயத்திலயும் அதிகமா எல்லா வேலை. ஒரு அரிசி வாங்கணும்னாலே அப்பெல்லாம் கிலோ 30 ரூபாய் இப்படி வித்தாங்க, இப்பெல்லாம் 75 80 போகுது சார். அதான் இதுல இருந்து எடுக்கிறாங்களே. மதுவை மூடினாலும் இனிமேல் இப்படிதான் பண்ண போறாங்க. மதுவை மூடினாலும் அதுக்கான விஷயங்களை மாற்று கருத்து திட்டங்கள் அரசு நம்ம கிட்ட இருந்து திரும்ப அவங்க மதுவை மூடுறன்ற பேர்ல நம்மள்ட்ட இருந்து நம்ம காசு தான் அவங்க அரசாங்கம் வாங்குறாங்களே தவிர அவங்க 1 ரூபா கூட நம்மளுக்காக கொடுக்கறது இல்ல. அரசாங்கம் செய்யறாங்களே. பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது ஏன் இப்போ வரைக்கும் கொண்டு வர முடியல அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் அரசாங்கங்கள் ஆண்ட கட்சியும் சரி ஆளக்குடி கட்சியும் சரி செய்யறாங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்போ நான் ஒரு ட்ரக் அடிக்ட்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் தினமும் குடிக்கிற ஒரு நபர்னு வச்சுப்போமே. என்னால இன்னைக்கு டாஸ்மாக் கம்ப்ளீட்டா ஷட் டவுனா கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையே இல்லைன்னா நாளைக்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மோசமாயிடும்.
என்னால நிம்மதியா இருக்க முடியாது, மைண்ட் ஒரு மாதிரி இருக்காது, உடம்புல தடதடன்னு ஆரம்பிச்சிரும். சோ அவங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சொல்லுவோம். அந்த சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணதான் இதை நம்மளால படிப்படியா குறைக்க முடியும். சோ பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது அதுதான் இலக்கு. அதை குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பை நிச்சயமா அரசாங்கம் எடுப்பாங்க. வரக்கூடிய ஆட்சியாளர்களும் அதுல கருத்தில் கொள்ளுவாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய பதில்கள் சீக்கிரமா கிடைக்கும். ஓகேவா?